பூஜை ரூமை சுத்தம் பண்ணி எவ்வளோ நாளாச்சு. இன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். அதோடு சேர்த்து இந்த பூஜை ரூம்னுடைய டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து திரும்ப திரும்ப இந்த பூஜை ரூம் பற்றின டீட்டெயில்ஸ், ரேட் என்ன, எங்கே வாங்குனீங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. அதுக்குமே பதில் சொல்லிடுறேன். அப்புறம் நம்மக்கிட்ட புதுசாக வந்திருக்க பூஜை படங்கள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் மாற்றி அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. அதையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு முறையும் பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணும்பொழுது புதுசாக வாங்கின பொருட்களை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளையும் சேர்த்தே பண்ணிவிடுவேன். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரியா. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து ஆடி கிருத்திகைக்கு முன்னாடி நான் பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணின வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு பொதுவாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஐயப்பன் ஃபோட்டோவை பூஜை அறையிலே எப்போவுமே வச்சுருப்பீங்களாக்கா, இது வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, பூஜை அறையில் எப்போவுமே வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. இதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறதுனால இந்த வீடியோலையும் சொல்லிக்கிறேன். ஹஸ்பண்ட் வந்து 2020 தான் சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. சின்ன வயசில் நான் ஒரு 3 தடவை சபரிமலைக்கு போயிருக்கேன். என்னோட அப்பாலாம் 18 வருஷத்துக்கும் மேலே வந்து சபரிமலைக்கு போயிருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹஸ்பண்ட் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ஐயப்பன் மேலே அதீத பக்தி வந்து உண்டாச்சு. ஆனாலும் கூட 5 வருஷமாக நான் வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்க அப்போ மட்டும்தான் படம் எடுத்து வெளியே வச்சு சுவாமி வழிபாடெல்லாம் பண்ணிவிட்டு மலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேப்பரில் சுற்றி பரன் மேலே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒருத்தர்கிட்ட கேட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் ரெகுலராக வச்சு பூஜை பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். இப்போ ஒரு வருஷமாக பூஜை அறையிலேயே ஐயப்பன் ஃபோட்டோவை வச்சுருக்கேன். பூஜை அறை வந்து இந்த மாதிரி தனியாக டோர் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா தாராளமாக ஐயப்பன் ஃபோட்டோவை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம். நாங்கள் பெருசாக நான்வெஜ் வந்து அதிகமாக செய்ய மாட்டோம், அதுக்காக சுத்தமாக செய்ய மாட்டோம் அப்படின்னு கிடையாது. சுவாமி வழிபாடெலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சுவாமி ரூம் மூடி வச்சுட்டு நான்வெஜ்லாம் வீட்டில் சமைக்கிறது தான் வழக்கம் தான். அதனால் எதுவுமே தப்பு கிடையாது. ஐயப்பன் ஃபோட்டோவை எடுத்து பரன் மேலே வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம தினமும் வழிபாடு பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்பவுமே நல்லது. எனக்கு ஐயப்பனும் முருகனும் 2 கண்ணு அப்படின்னு தான் சொல்லுவேன். 2 பேருமே எனக்கு 2 செல்ல பிள்ளைங்க. எல்லாருமே முருகனை வந்து அப்பனே முருகா அப்படின்னு தான் கும்பிடுவாங்க. எனக்கு வந்து முருகன் எப்போவுமே என்னுடைய பையன் மாதிரி. அதே மாதிரி தான் ஐயப்பனும். தொடர்ந்து மாலை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பாசிட்டிவாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு பங்காளி தீட்டு இருந்துச்சு. அதனால் வந்து போகக்கூடாது மலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் சுவாமி மலைக்கு போக முடியல. இந்த வருஷம் கட்டாயமாக மாலை போட்டுட்டு கிளம்பிடுவாங்க. நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பங்காளி தீட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வைக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஆடி மாதம் முழுக்கவும் குலதெய்வத்துக்காக பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி 1ஆம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த அன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். வீடியோஸில் நிறைய பேர் பார்த்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, எப்படி தான் நீங்கள் எந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏற்றுறீங்க, அதுலேயும் சாரீ கட்டிக்கிட்டுலாம் எப்படி வீடியோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து நான் தினமும் சாரியெல்லாம் கட்டவே மாட்டேன். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாளில் கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே நான் சாரீ வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுலேயும் இல்லாமல் 13 வருஷமாக நான் வேலைக்கே போய்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால சாரியே ரொம்ப கட்டவே மாட்டேன். ஒன்லி சுடிதார் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வீட்டில் இருக்கேன், ஒரு 1.5 வருஷமாக வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சாரீ கட்டி கொஞ்சம் பழகிக்கிட்டு இருக்கேன். ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நம்ம சாரீ கட்டிட்டு வேலை செய்யணும் அப்படின்னா எனக்கு சுத்தமாக வரவே வராது. எப்படி தான் சாரீ கட்டுறீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த ஆள் தான் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தினமும் சாரீ கட்டி பழக்கிறேன். வீக்லி ட்வைஸ் தான் இப்போ கட்டிகிட்ருக்கேன். அப்படிங்கிறதுனால ஃபெஸ்டிவல் டைமில் ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுவாமி படங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆன் ஆகியிருக்கு. அதெல்லாமே கொஞ்சம் அழகாக மாட்டி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஸ்டிக் ஹூக் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் வரக்கூடிய அட்ரஸிவ் ஹூக்கு தான். இது வந்து 20 பீசஸ் வரும் ஒரு பேக்கில். நான் அப்படியே செட்டாக வாங்கியிருந்தேன். இது எனக்கு கிச்சன்லேயுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நிறைய இடத்துல இந்த ஹூக்கை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்த பூஜை கபோர்டில் சுவாமி படங்கள் மாட்டுறதுக்கெலாம் இதை ஒட்டிட்டு நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா ஆணி அடிக்க வேண்டிய தேவையே கிடையாது. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. நம்மளே பிச்சு எடுத்தோம் அப்படின்னா கூட வராது. அதே மாதிரி பிரிக்கும்போது இந்த கபோர்டில் இருக்க ப்ளைவுட் எல்லாமே பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டு வருமா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும். அந்த டவுட்டே வேணாம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு தடவை வந்து ஒட்டினது கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல இருந்து பிரித்தேன். அப்போ அது கரெக்டாக தான், எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக ஸ்டிக்கர் மட்டும் தனியாக வந்துருச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா நான் டேக் பண்ணுறேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. இன்னுமே நிறைய பூஜை படங்கள் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. 1 by 1 வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் அப்படின்னு இருக்கேன்.
இப்படி பூஜை ரூம் டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாவே நான் ஃபஸ்ட்டு எடுத்ததும் பூஜை பாத்திரங்கள் கழுவுறதுக்கு போக மாட்டேன். பாத்திரங்கள்லாம் எடுத்துன்னு போய் வச்சுட்டு பூஜை ரூமை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா தான் பூஜை பாத்திரம் கழுவுறதுக்கு வருவேன். இன்ஸ்டண்ட்டாக பூஜை பாத்திரம் கழுவணும் அப்படின்னாவே நான் இந்த மாதிரி லிக்விட் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். மற்றபடி வந்து எலுமிச்சப்பழம், புளி, அதுக்கப்புறம் வந்து சபீனா இதை வச்சு யூஸ் பண்ணுவேன். இன்ஸ்டண்ட்டாக வாஷ் பண்ணணும் எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுவேன். இது ரொம்பவே நல்லா க்ளீன் ஆகிரும். அதே மாதிரி சில்வருக்குமே நான் தனியாக வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி லிக்விட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம மொத்தமாக பாத்திரங்களை தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா தேய்க்கிறீங்க அப்படின்னா ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி நல்ல தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு வச்சிடணும். அப்படி பண்ணும்பொழுது கருக்காமல் இருக்குது. ஏதோ ஒரு பண்டிகை நேரம் வருது, டைம் இல்லை, நமக்கு உடனே க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னும்பொழுது இந்த மாதிரி லிக்விட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வேலையை வந்து கொஞ்சம் குறைச்சி கொடுக்குது. அதுக்காகவே நான் பூஜை ரூமில் வந்து ரொம்ப மினிமமான ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். அதுக்கே எனக்கு பயங்கரமாக டைம் ஆகிடும். இன்னும் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக டைம் அதிகமாக இழுக்கும். இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கிட்டு நிறைய பேர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னே தெரியல உண்மையாகவே. வீடியோ பார்த்துட்ருக்க உங்கள் வீட்டில் எந்த மாதிரி இருக்கும், நிறைய பூஜை ஐட்டம்ஸ் வச்சுருப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் நம்மளுடைய பூஜை கபோர்டு பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல. பூஜை கபோர்டு வந்து நான் சரவணா ஸ்டோர், பாடி த லெஜண்ட் சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, அங்கே தான் வாங்கியிருந்தேன். இப்போ போன மார்ச் மந்த்து தான் வாங்கியிருந்தேன். 13,700 சம்திங் வந்து வந்துருந்துச்சு அதனுடைய ப்ரைஸு. இதனுடைய ஹைட் வந்து 6x3 அப்படின்னு வரும். இதில் வந்து நடுவில் 2 பார்ட்டிஷன் வரும். நான் வந்து 2 பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு ஒன்றே ஒன்று மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா பூஜை படங்கள் மாட்டுறதுக்கு எல்லாமே அப்படி இருக்கும்பொழுது கரெக்டாக இல்லை. இப்போ எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது விசிபிளாக. கொஞ்சம் பழைய வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ரேக்கெல்லாம் எடுக்காமல் தான் வச்சுருப்பேன் பாருங்கள். அதுக்கும் இப்போக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது இப்போ இருக்கிறது தான் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தோம்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைட்லாம் போடாமல் தான் இருந்துச்சு பூஜை ரூமில். அதுக்கப்புறமா எல்லாமே எடுத்து அடுக்கும்பொழுது தான் நாங்கள் லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுக்கணும். லைட்டுமே கேட்டிருந்தீங்க, ஸ்ட்ரிப் லைட்டா இல்லை இது என்ன லைட்டு, இது குட்டியாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இது ஸ்ட்ரிப் லைட்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மினி டியூப் லைட்டுன்னு சொல்லுவோம்ல, எல்இடி லைட்லேயே மினி டியூப் லைட்டு. நாங்கள் வந்து கடை வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து எங்களுக்கு இந்த லைட்ஸ் எல்லாமே நிறைய வந்து மிச்சம் ஆயிடுச்சு. அதனால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பரன் மேலே போட்டு வச்சுருந்தேன். இப்போ எடுத்து 2 லைட்டுக்கு கனெக்ஷன் கொடுத்து ஃப்ளக் பாயிண்ட்டு, ஒயரு எல்லாமே தனித்தனியாக வாங்கி நானும் என்னுடைய பையனும் சேர்ந்து தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணினோம். மினி டியூப் லைட்டே வந்து வெளிச்சம் நல்லாவே கொடுக்குது. அதனால் இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸ்ட்ரிப் லைட் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா உறிஞ்சி வந்துடுது, இல்லைனா ஒரு இடத்துல வந்து லைட்ஸ் ஒர்க் ஆகாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறதா நான் சில பேர்கிட்ட கேட்டிருந்தேன். அதனால் நான் இந்த மாதிரி எல்இடி மினி டியூப் லைட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். அப்புறம் வீடியோவில் காமிச்சிருக்க சிலைகள், படங்கள் இது எல்லாமே வந்து நான் டேக் பண்ணுறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு வேணும்னா வாங்கிக்கோங்க. இந்த லிக்விட் போட்டு க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால பூஜை பாத்திரங்கள் எல்லாம் இன்ஸ்டண்ட்டாக பளிச்சுன்னு ஆயிடுது. எனக்கும் வேலை டக்குன்னு முடிஞ்சிருது. இன்னுமே வந்து பூஜை ரூமுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது. நான் 1 by 1 வாங்கிட்டு வீடியோவில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இத்தனோண்டு க்ளீன் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 hours ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ நிதானமாக பண்ணுவேன் அப்படின்னு. நான் வந்து கொஞ்சம் நிதானம் தான், மற்ற வேலைலாம் கூட கொஞ்சம் மடமடன்னு செஞ்சுருவேன். ஆனால் இந்த பூஜை அறைன்னு வந்துட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானமாக தான் செய்வேன். எனக்கு வந்து பார்த்து செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். படப்படன்னு செஞ்சுட்டேன் அப்படின்னா என்னமோ எனக்கு வேலை பண்ணி முடித்த மாதிரியே ஒரு ஃபீல் வராது. இந்த மாதிரி நிதானமாக பண்ணேன் அப்படின்னா தான் எனக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும். நீங்கள் எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம சேனலில் 2 லாங் வீடியோ வந்துட்டுருக்கோம் வாரத்துக்கு. இப்போது வந்து ஒரு 2 வாரமாக ஒரே ஒரு லாங் வீடியோ தான் கொடுக்க முடியுது. டெய்லி 2 ஷார்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுனால என்னால் லாங் வீடியோவில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒரு லாங் வீடியோ தான் கொடுக்க முடியுது. அதுவும் ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் 2:30க்கு தான் இந்த லாங் வீடியோ கொடுத்துட்ருக்கேன். அதோடவே சேர்த்து இன்னொரு சேனலும் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால 2மே வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. மனிதியின் குரல் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு சேனல். விருப்பப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து கண்டென்ட் டோட்டலாக வேறு மாதிரி தான் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் பற்றி எதுவும் பேசியிருக்க மாட்டேன் அதில். பட் வீடியோ வந்து ஒரே மாதிரி வீடியோ கொடுப்பேன். வாய்ஸ் ஓவர் மட்டும் வேறு சேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஒரு சிஸ்டர் கூட அந்த வீடியோவில் கேட்டிருந்தாங்க அந்த சேனலில், இந்த வீடியோ நான் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குங்களே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வீடியோ சேமாக இருந்தாலும் வாய்ஸ் ஓவர் வந்து வேறு தான் கொடுத்துருப்பேன். அவ்வளோதான், பூஜை ரூம் டீப் க்ளீன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஹை பாயிண்ட்ஸ் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.